Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான புடிங் கேக் எப்படி வீட்ல செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைல்ல சாஃப்ட்டா சூப்பர் ஈஸியா நம்ம வீட்லயே புடிங் கேக் செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியான ரெசிபி. பிகினர்ஸ் கூட இந்த புடிங் கேக் கண்டிப்பா செய்யலாம். இதில் நம்ம பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நம்ம ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான புடிங் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த புடிங் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்து ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை வந்து வெயிட் போட்டு ஒரு 150 கிராம்ஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்லைசஸ்லாம் சொல்ல தெரியல, பிகாஸ் நான் வெயிட் போட்டு தான் எடுத்தேன். நான் வந்து சாண்ட்விச் ப்ரெட் எடுத்தேன். அதை வந்துட்டு 150 கிராம்ஸ் வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்படி தவாவில் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி டோஸ்ட் பண்ணி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப கறியை விட்டுற வேண்டாம். லைட் கிறிஸ்பினஸோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிற டைம் நமக்கு கரெக்டாக வந்து க்ரம்ஸ் மாதிரி வரும். இப்போ அந்த ப்ரெட் பீசஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு இருக்கும். ஸோ அப்படி நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம ப்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டரை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பேல் ஒயிட் கலர் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு 150 கிராம்ஸ் வந்துட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணலாம், பட் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு நம்ம ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணுற டைம் வந்துட்டு ஈஸியாக வந்து சுகரும் பட்டரும் வந்து கம்பைன் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வந்து பவுடர் பண்ணாமலே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் வந்து இதை பீட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஈஸியாக நமக்கு பட்டர் கூட மர்ஜ் ஆகி வரும். ஸோ நல்லா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக எல்லா சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா இப்படி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். நல்லா க்ரீமியாக வரும். நமக்கு ஒரு பேல் ஒயிட் கலரில் வரும். ரொம்ப எல்லோயிஷாக இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்படி பேல் எல்லோ கலரில் வரும். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா முட்டை ஆட் பண்ணுறோம். 3 முட்டை எடுத்துக்கோங்க. அட் ஏ டைம் 3 முட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு முட்டையாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் முட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருந்த மைதா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் அப்படியே நல்லா மைதா மாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
ஏலக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஏலக்காய் வந்துட்டு நல்லா தூக்கலாக போட்டுக்கோங்க, ஏலக்காய் பவுடர். ஆனால் வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு நம்மளோட இந்த எக் ஸ்மெல்லை வந்து கொஞ்சம் சப்ரெஸ் பண்ணும். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கூட கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணிங்கன்னா நல்லா பவுடர் ஆயிரும். ஸோ அப்படி பவுடர் பண்ணி அந்த ஏலக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க்மேட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மில்க் மேட் இல்லைன்னா மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஒரு 50 கிராம்ஸ் கேஷ்யூ நட் வந்து பவுடர் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக பவுடர் ஆயிரும். ஸோ அதையும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி. இது இவ்வளோ திக்காக தான் இருக்கணும், ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. இவ்வளோ திக்காக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேக்கிங் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு லைட்டாக மைதா அண்ட் பட்டர் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ட்ரேயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே வந்து லைட்டாக லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ 180 டிகிரியில் வந்துட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். உங்களுக்கு குக் ஆகலைன்னா கூட ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு ஸ்குவேர் ஸ்டிக் வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் வந்து பேக் ஆகிருக்கா ஆகலையான்னு தெரியும். ஸோ வந்து பேக் ஆகலைன்னா அகெயின் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான புட்டிங் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்படி அழகாக வந்துடுச்சு. பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே குவிக் அண்ட் ஈஸியாக இது செஞ்சிடலாம். ஈவன் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த கேக். பிகாஸ் இதில் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் சாஃப்டான பேக்கரி ஸ்டைல் புட்டிங் கேக் ரெடி.
நீங்களும் கண்டிப்பாக இந்த புட்டிங் கேக் ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குட்டீஸுங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி நமக்கு பேக்கரியில் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இந்த புட்டிங் கேக் வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.